ஒரு அழகான சிறிய கிராமத்தில் ஆதீரன், தியா மற்றும் அவர்களின் அக்கா ருக்மணி வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுடன் சுப்பிரமணி என்ற ஒரு சிறிய அழகான நாய் இருந்தது. ஒரு நாள் காலை அவர்கள் எல்லோரும் கிராமத்தில் சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருந்தார்கள். ஆதீரனும் தியாவும் சுப்பிரமணியுடன் ஓடி விளையாடினர். ருக்மணி அக்கா அவர்களை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார். அவர்கள் எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் வானத்தில் கருமேகங்கள் திரண்டன. காற்று பலமாக வீச ஆரம்பித்தது. தியா பயந்து ஆதீரனை பார்த்தாள். ருக்மணி அக்கா, வாங்க வீட்டுக்கு போலாம் என்று கூப்பிட்டார். வீட்டிற்கு வரும்போது சுப்பிரமணி காணாமல் போய்விட்டது. தியா உடனே அழ ஆரம்பித்தாள். ஆதீரனும் கவலையடைந்தான். ருக்மணி அக்கா அவர்களை ஆறுதல் கூறினார். மழை பெய்ய ஆரம்பித்தது. ஆதீரனும் தியாவும் மழையில் சுப்பிரமணியை தேட ஆரம்பித்தார்கள். சுப்பிரமணி, சுப்பிரமணி என்று கூப்பிட்டுக் கொண்டே தேடினர். ருக்மணி அக்காவும் அவர்களுடன் தேடினார். இரவு ஆகிவிட்டது. அவர்கள் பெரிய ஆலமரத்தின் அருகே வந்தார்கள். நிழல்கள் கொஞ்சம் பயமாக இருந்தது. தியா பயந்து ஆதீரனின் கையை பிடித்தாள். ஆதீரன் தைரியமாக நின்றான். அப்போது ஒரு சிறிய சத்தம் கேட்டது. அவர்கள் அந்த சத்தம் வந்த இடத்துக்கு ஓடிச் சென்றார்கள். அங்கே ஒரு சிறிய குழியில் சுப்பிரமணி சிக்கிக் கொண்டிருந்தது. அவர்கள் சுப்பிரமணியை கண்டுபிடித்தார்கள். ருக்மணி அக்கா சுப்பிரமணியை மெதுவாக குழியிலிருந்து வெளியே எடுத்தார். தியா சுப்பிரமணியை கட்டிப்பிடித்தாள். ஆதீரன் மகிழ்ச்சியாக சிரித்தான். அவர்கள் எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். மழை நின்று வானவில் தோன்றியது. அவர்கள் எல்லோரும் சுப்பிரமணியுடன் சந்தோஷமாக வீட்டிற்கு நடந்து சென்றார்கள். அந்த நாள் அவர்கள் தைரியமும் அன்பும் மிகவும்